வணக்கம். பொதுவா நம்ம வீடுகள்ல பல செடிகள வளர்ப்போம். ஆனா அது வெறும் வாசனைக்காக மட்டும்தான் நம்ம பாக்குறோம். கரெக்ட்டா? ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய இயற்கை மருந்தகமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மூலிகை, அதாவது திருநீற்று பச்சை பத்தின சில ஆச்சரியமான விஷயங்கள தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலா அலசப் போறோம். சாதாரணமா பார்க்க ஒரு பச்சை இலை மாதிரி இருக்கிற இதுக்கு ஏன் மூலிகைகளின் மன்னன் அப்படின்னு ஒரு மாபெரும் பட்டத்து கொடுத்திருக்காங்கன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா ஏதோ ஒரு செடிக்கு இந்த மாதிரி ஒரு ராஜமரியாதை கிடைச்சிராது இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரி, முதல்ல இதோட தாவரவியல் பின்னணி, அதாவது இதோட அறிவியல் தோற்றம் என்ன அப்படிங்கறத சுருக்கமா பாத்திரலாம். இங்கிலீஷ்ல இது கிரேட் பேசில் அப்படின்னு சொல்வாங்க. இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா ஆசிமம் பெசிலிகம். சொல்லப்போனா இதுவும் துளசி குடும்பத்தை சேர்ந்த ரொம்பவே வாசனையான ஒரு மருத்துவ மூலிகை தான். பல 100 வருஷங்களா நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்திலயும் சரி, ஆயுர்வேதத்திலயும் சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. இத வச்சே இது சாதாரண செடி கிடையாது அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த திருநீற்று பச்சையால நமக்கு கிடைக்கக்கூடிய 5 மிக முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் என்ன என்ன அப்படிங்கறத இப்போ பாப்போம். இந்த மூலிகைகளின் மன்னன் பாத்தீங்கன்னா நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு மனசை ரொம்ப அமைதிப்படுத்துது, மூக்கடைப்பு தொண்டை வலிய குணமாக்குது, செரிமானத்தை சூப்பரா சீராக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவையும் தருது. இது எல்லாத்துக்கும் மேலா இந்த சீசன் மாறும்போது வர்ற நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மள காப்பாத்துற நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது கொடுக்குது. உள்ளேயும் வெளியேயும் இது நம்ம உடம்ப எப்படி பாதுகாக்குது பாத்தீங்களா? நிஜமாவே ஆச்சரியம் தானே? இப்போ இதோட வாசனைய பத்தி சொல்லியே ஆகணும். திருநீற்று பச்சையோட அந்த தனித்துவமான வாசனைய நாம சும்மா நுகரும் போதே நம்ம மனசுக்கு அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். இந்த இலைகளை நீங்க ஒரு டீ மாதிரி காய்ச்சி குடிக்கும்போது அது நேரா நம்ம உடம்புக்குள்ள போய் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டீப்பான ரிலாக்ஸேஷனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டை சுத்தி சாதாரணமா கிடைக்கிற இந்த இலை சளி தொந்தரவுகளுக்கு எப்படி ஒரு உடனடி இயற்கை மருந்தா மாறுது அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் இந்த இலைகளை கொஞ்சம் சுடுதண்ணில போட்டு அந்த ஆவியை பிடிச்சிங்கன்னா போதும், மூக்கடப்பு சட்டுன்னு சரியாயிடும். குறிப்பா சீசன் மாறப்போ வர சளி, தொண்டை வறட்சிக்கு இந்த இலைகள்ல போடுற டீ ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். உங்கள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு? அதாவது நல்ல திருப்தியா ஒரு புடி புடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ரொம்ப உப்புசமாவோ இல்லனா ஒரு மாதிரி ஹெவியாவோ ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இனிமே அந்த கவலை வேண்டாம். இந்த மூலிகையில இருக்கிற நேச்சுரலான காம்பவுண்ட்ஸ் உங்க செரிமான மண்டலத்தை அமைதிப்படுத்தி வயிற்று பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ரிலீஃப் கொடுக்கும். வெறும் ஆரோக்கியம் மட்டும் இல்லங்க, அழகு பராமரிப்புலயும் இதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. திருநீற்று பச்சையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸை அப்படியே கொடுக்கும். முகத்துல இருக்கிற அதிகப்படியான ஆயில் பசை, அதாவது எண்ணெய் பசைய கண்ட்ரோல் பண்ணி ஒரு நேச்சுரலான க்ளோவை இது கொண்டு வருது. இதனால தான் இப்ப வர நிறைய ஃபேஸ் பேக்கள்ல இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இதோட அல்டிமேட் வேலையே நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திய, அதாவது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றது தான். மழைக்காலம் குளிர்காலம்னு சீசன் மாறும்போது பரவுற தொற்று நோய்கள்ல இருந்து நம்மள ஒரு அரண் மாதிரி பாதுகாக்கிறதுக்கு இந்த மூலிகை பானம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, நன்மைகளை பத்தி நிறைய பார்த்துட்டோம். இந்த ராஜாவை எப்படி நம்ம வீட்டிலேயே சுலபமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எளிய வழிகளை இப்ப பார்க்கலாம். இத நம்ம டெய்லி லைஃப்ல சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு மூலிகை டீ மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க குடிக்கிற தண்ணியிலேயே 2-3 இலைகளை போட்டு ஊற வச்சு குடிக்கலாம். சமைக்கிற உணவுகள்ல ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கலாம். அல்லது ஜஸ்ட் அதோட வாசனைய நுகரலாம், ஆவி பிடிக்கலாம். இப்படி உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியா இருக்கோ அதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். முக்கியமா இந்த திருநீற்று பச்சை டீ வீட்லயே எப்படி போடுறதுன்னு சொல்றேன் கேளுங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல தண்ணிய நல்லா கொதிக்க வைங்க. அதுல 2-3 ஃப்ரெஷ்ஷான இலைகளை போடுங்க. பாத்திரத்தை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அவ்வளவுதான். அப்படியே வடிகட்டி கொஞ்சமா தேன் கலந்து சுட சுட குடிச்சு பாருங்க. அந்த ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம கண்டிப்பா பேசியாகணும். அதுதான் இதை பயன்படுத்துறதுக்கான சில பாதுகாப்பு குறிப்புகள். இயற்கை மறந்துதானே அப்படின்னு சொல்லிட்டு இதை அளவே இல்லாம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது.
எதா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா நஞ்சு இல்லையா? அதனால அளவோடு பயன்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் ஏற்கனவே வேற ஏதாச்சும் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கறவங்க, கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப சேஃப். நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்களே சொல்லுங்க, இவ்ளோ அற்புதமான ஆச்சரியமான நன்மைகளை கொண்ட இந்த ஒரு இயற்கை மருந்தகம் உங்க வீட்ல இருக்கா இல்லையா? ஒருவேளை இல்லைனா இன்னைக்கே ஒரு திருநீற்று பச்சை செடிய வாங்கி வளர்க்க தொடங்குங்க. ஏன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்றத விட ஒரு சிறந்த மருத்துவம் வேறெதுவும் இருக்க முடியாது. கரெக்டா? இந்த செடிய வளர்க்க நீங்க தயாரா? யோசிங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்கள சந்திக்கிறேன்.